My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு. நான் முதல்ல இந்த சர்டிஃபிகேட் யாருக்கு அவசியம் இல்லைங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார் இதை அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், என்ன க்ரைட்டீரியா இப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை பற்றி நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்பதாகவே ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. நீட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வருஷம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவதற்கான ஆன்லைன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். முதல்ல யாரெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யார் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். டு கட் ஷார்ட், யார் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டா மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ்னுடைய டவுட் கிளாரிஃபை ஆகிடும். அப்போ ஈஸியாக மற்றவங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. செகண்ட் கேட்டகரி சிபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் அல்லது வேறு ஸ்டேட்டில் அல்லது இந்தியா தவிர வெளிநாடுகளில் கூட சிபிஎஸ்சி போர்டுக்கு கீழே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. மூன்றாவது முக்கியமான ஒரு போர்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐசிஎஸ்சி போர்டு. ஸோ ஐசிஎஸ்சி போர்டில் நீங்கள் 12th முடிச்சிருக்கிறீங்க இந்தியாவில் சரி அல்லது தமிழ்நாட்டில் அல்லது வேறு ஸ்டேட்டில் எங்கே படிச்சிருந்தாலும் சரி, நீங்களும் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இந்த 3 போர்டு தவிர நீங்கள் வேறு எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ண வேண்டும். சரிங்களா? நீங்கள் ஒரு வேளை நான் ஐபியில் படிச்சிருக்கிறேன், நான் ஐஜிஎஸ்சியில் படிச்சிருக்கிறேன், அல்லது நான் வேறு ஸ்டேட்னுடைய ஸ்டேட் போர்டு படித்தேன் சார், நான் கர்நாடகா ஸ்டேட் போர்டு படித்தேன், நான் கேரளா ஸ்டேட் போர்டு படித்தேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எதில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. அதுக்கு அடுத்தபடி அதிகமான நம்பர்ஸ் யார் இருப்பாங்கன்னா சிபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ். சிபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில், வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் எங்கே படிச்சிருந்தாலும் சிபிஎஸ்சி போர்டில் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இது தவிர ஐசிஎஸ்சி போர்டில் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இந்த 3 போர்டு தவிர மற்ற போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். வெப்சைட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆன்லைனில் தான் எல்லா ப்ராசஸும் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த ஃபீஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் அப்ளைங் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். நான் சொன்ன 3 போர்டு தவிர வேறு போர்டில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துருமா அப்படின்னா அது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. வந்துடும் நம்புவோம். சரிங்களா? அதனால தான் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீட்டினுடைய எலிஜிபிலிட்டி மார்க்கை, குவாலிஃபையிங் மார்க்கை 0 மார்க்கை கன்சிடர் பண்ணி தான் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. அதாவது நீட்டில் நீங்கள் எந்த மார்க் வாங்கினாலும் சரிங்க, ஓகேங்களா? நீட்டில் நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி, பாஸ் மார்க் வரலைனாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா யூ நீட் டு அப்லோட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், ரைட்? ஸோ அதனால் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் இஸ் ஓப்பன் நவ். இப்போதைக்கு நீட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறதுனால குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் நீட்டில் குவாலிஃபை ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் டேட்டா இருக்காது. ஏன்னா எல்லா மார்க் இருக்கக்கூடிய 0 மார்க் இருக்கக்கூடியவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு வேலிடாக இருக்கும்னா, நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குவாலிஃபைங் மார்க் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் பார்ட் இன் த கவுன்சிலிங். அண்ட் அகைன் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்போ தான் செல்லுபடி ஆகும். ஸோ அதனால் நல்லா யோசிச்சு உங்ககிட்ட நல்ல மார்க் வந்துடும், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட் இருப்பீங்க. அப்படி இருக்கிற மாணவர்கள் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான டெமோ வீடியோவே நான் போடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.